பிரயோவில் பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணும்போது பிடியா ஜாயின் பண்ணேன். ஸோ இங்கே ப்ரொஃபஷனல் க்ரோத் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஷார்ட் பீரியட்ல எங்களுக்கு ஹையாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பிடியா ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருந்தாங்க. அந்த டார்கெட் நான் அச்சீவ் பண்ணோடனே எனக்கு பிடிஎம்மாக ப்ரொமோட் கிடச்சிது. வித்தின் 6 மந்த்லேயே நான் பிடிஎம்மாக ப்ரொமோட் ஆனேன். எனக்கு பிடிஎம்மாக இருக்கும்போது அதை விட அதிகமாக டார்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டார்கெட்டுமே ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து எனக்கு பிரயோவில் சப்போர்ட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அடுத்த 6 மந்த்லேயே நான் வந்து அந்த டார்கெட் நான் கம்ப்ளீட் பண்ணனால நான் எங்கள் சீனியர் பிடிஎம்மாக ப்ரொமோட் ஆனேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரொஃபஷனல் க்ரோத் வந்து அதிகமாக ஷார்ட் பீரியட்லேயே எனக்கு ஹையாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ பிரியோ. ஸோ பிரயோவில் பார்த்தீங்கன்னா நான் இனிஷியலாக பிரயோ எலிவேட்டர்ஸ்னு இந்த ஃபீல்டுக்குள்ள நான் வரும்போது எனக்கு லிஃப்ட் பற்றி எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது. ஸோ பிரயோ வந்து இனிஷியலில் எனக்கு இங்கே கொடுத்த ட்ரைனிங், இங்கே கொடுத்த சப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இனிஷியல் சைடில் எனக்கு டெக்னிக்கல் மூலியமாக கூட எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இங்கே வந்து டெக்னிக்கல் மட்டும் இல்லாமல் ஃபீசிபிலிட்டியிலேருந்து எல்லாமே, ஸோ கஸ்டமர்ஸில் எப்படி ஹேண்டில் பண்ணும் எல்லாமே எனக்கு இனிஷியலாக ஈஸியாக வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க பிரயோவில் ஸ்டார்டிங். ஸோ நான் பிடிஆ இருந்துட்டு வித்தின் அ இயர்லேயே நான் வந்து சிடிஎம் பிடிஎம் வர கன்வெர்ட் ஆகிருக்கேன். ஸோ என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா பிரயோவில் ரொம்ப ஹாப்பியாக நிறைய கற்றுக்கிட்டு முன்னேறின மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட ஜேர்னி பிரயோவில். ஸோ என்னோட ரோல் அஸ் அ சீனியர் பிடிஎம்மாக நான் வந்து ஒரு கஸ்டமர் ஹேண்டில் பண்ணும்போது எனக்கு எவ்ரி கஸ்டமர் வந்து வேலிட் கஸ்டமர். ஸோ ஒரு கஸ்டமருக்கு நான் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட ப்ராடக்ட்ல என்ன பெனிஃபிட்டாக இருக்குங்கிறத நான் கஸ்டமருக்கு கொடுப்பேன். ஸோ கஸ்டமருக்கு கொடுக்கும்போது அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன இருக்குதோ, ஸோ கஸ்டமைஸ் மேடாக வந்து நாங்கள் வந்து இங்கே எலிவேட்டர் பண்ணி கொடுத்துட்டதுனால ஸோ கஸ்டமருக்கு இதுதான் எங்ககிட்ட இருக்குங்கிறத நாங்கள் அவங்களுக்கு திணிக்காம தென் கஸ்டமருக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன் நாங்கள் ப்ராப்பராக கொடுக்கறதுனால தென் சேஃப்டியாகவும் கொடுக்கறதுனால ஒரு கஸ்டமர் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களால் பண்ண முடியும் ஒரு ஹேண்டில் பண்ணும்போது. தென் அந்த கஸ்டமர் அவங்க ரிலேஷன் சர்க்கிள்லேயுமே வந்துட்டு எங்களோட நாங்கள் சொல்கிற விதத்தை வச்சு அவங்க வந்து அவங்க ரிலேஷன் கூட எங்களை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனனால தான் அவங்களோட ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கஸ்டமரையும் நாங்கள் வேலிடாக டைம் கொடுத்து அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவோம். நான் ஏன் பிரயோ சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற ரீசன் பார்த்தீங்கன்னா ஐ எம் திங்கிங் அபவுட் த ஃபியூச்சர்ஸ். பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி வந்தது வந்துட்டு இன்னொரு பிஸ்னஸ் ப்ரொஃபைல்ல இருந்தா நான் வந்தேன். ஸோ இங்கே பிரயோ சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபியூச்சர் யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிவேட்டர்ஸ் கண்டிப்பாக எல்லாரோட வீட்லேயும் வந்து வேணும். ஸோ அதனால தான் நான் வந்து பிரயோ சூஸ் பண்ணேன். ஸோ நிறைய எலிவேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக நான் ஏன் பிரயோ சூஸ் பண்ணேன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாருக்குமே டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ இவங்க கிட்ட இருக்கிற குவாலிட்டியோ சரி, இந்த ப்ரைஸோ சரி, எல்லாருக்கும் மக்களுக்கு போகணுங்கிறதுக்காக இவங்க சொன்ன விதம் தான் எனக்கு பிரயோ வந்து பிடிச்சிது. ஸோ நான் பிரயோ வந்து சூஸ் பண்ணேன். ஸோ நான் பிரயோ சூஸ் பண்ணதில் ரொம்ப ப்ரௌடாகவும் ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ பிரயோ எலிவேட்டர்ஸ்.